வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ரயில்வீல் ஃபேக்ட்ரியில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இது போன்ற வேலைவாய்ப்பு வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா தவறாமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்யணும் அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ மற்றவர்களாம் விண்ணப்பிக்க முடியாது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இவங்க குறிப்பிட்டுள்ள ஸ்போர்ட்ஸில் வந்து வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வின் பண்ணியிருந்தால் தவறாமல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/2/2019. ஸோ சில ஸ்டேட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா 2/3/2019 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்த சம்பளம் பார்த்தீங்கன்னா 5200 20,200 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஜிபி பார்த்தீங்கன்னா 1800. அதுக்கடுத்தாக ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் வைஸாக எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 to 25 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஸோ எப்போல்லாம் பிறந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 2/1/1994 1/1/2001 பிறந்திருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். ப்ளஸ் நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி ப்ளஸ் ஐடிஐ வந்து முடித்திருக்க வேண்டும். இதை பார்த்தீங்கன்னாக்கா ரெக்ரூட்மெண்ட் இன் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்டு S&D. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஈக்குவலன் அல்லது நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட். இது பார்த்தீங்கன்னா அதர் தென் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்டு S&D. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா யூஆருக்கும் ஓபிசிக்கும் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன், மைனாரிட்டிஸ் அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 250. ஸோ எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி விண்ணப்பித்துங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கொடுத்துருக்கான். டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அப்ளிகேஷன் ஃபார்முடைய லிங்க்கும் கொடுத்துருக்கான். டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்தது ஒரு வேலை வாய்ப்பில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.